இருக்கிற அன்பின் கடவுளே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் உறைவிடமானவரே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாள் வரை எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அளவில்லாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆபத்துகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே எங்களுக்கு உதவி செய்து வருகிறேன். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற எல்லா பிழைகளையும் பாவங்களையும் மன்னிக்கிறேன். நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு நன்மையான ஈவுகளையும் நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தகர்குப்பம் திருச்சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம் இந்த திருச்சபை மக்கள் மீது எந்நாளும் இருப்பதாக. புதியதாய் இடப்படுத்தல் வழியாக சேர்க்கப்பட்ட மாணவ மாணவியரை ஆசீர்வதியும். வாழ்நாள் முழுவதும் நற்கருணையை தவறவிடாமல் அந்த பிள்ளைகள் பங்கு பெறட்டும். படைத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும். சபையின் பொறுப்பாளர்களையும் தாய்மார் சங்கத்தையும் பஜனை சங்கத்தையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். படித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகளை தாரும். தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை தாரும். மதிப்பெண்கள் கிடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை, அடுத்து என்ன படிக்க வேண்டும் என்கிற திறமையை, ஆற்றலை தாரும். எங்கள் திருச்சபையை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பெரியோர் முதல் சிறியோர் வரை நீர் ஆசீர்வதி. இன்றைக்கு திருமறை சொன்னபடி உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் ஆணை பிறப்பிக்கப்பட்ட மக்களாக நாங்களும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு வெளியிலே சென்று உம்முடைய சரத்த ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள, பிறர் பாவங்களை மன்னிக்க, உம்முடைய மக்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க, உலகமெங்கும் போய் தேவ ராஜ்யத்தை அறிவிக்க இருக்கிறவை செய்யும். எங்களை தாழ்ந்து உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.